நல்லா இருமா. உட்காருமா. உட்காரு. உட்காரு. மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க எப்ப வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். நான் உன்னை உட்காருன்னு சொன்னேன்ல. உன்னை பார்க்கறதுக்காகவும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். நான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். நீ அமன் கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிருக்க. அதை தவிர அந்த அமனுக்கும் உனக்கும் வேற எந்த உறவும் இல்லை. அத நல்லா புரிஞ்சுகிட்டேன். இங்க பாருமா, இந்த சந்தேகம் எனக்கு ஏன் வந்ததுன்னு தெரியுமா? ஏன்னா நான் உனக்கு மாமியாரா மட்டும் இருந்ததில்ல, உன்னை நான் பெத்த பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன மன்னிச்சிருமா. அத்தை ப்ளீஸ், நானும் ஒரு பையனுக்கு அம்மா தான். உங்களோட மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ப்ளீஸ் மன்னிப்பு கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. ராஜேஷ் எப்பவோ குழந்தைங்க நினைப்பாவே இருந்துட்டு இருக்கு. இவங்க இல்லாம அவனால இருக்க முடியல. இவங்க இல்லாம அவன் இருந்ததே இல்ல. இங்க பாருமா, எனக்கு எதுவும் தெரியாது உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உறவுகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நீ அங்க வரும்போது நல்ல சந்தோஷமா தான் வரணும். என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுவல்ல, என் ஆபரேஷனுக்கு முன்னாடி வந்துரு. ஆபரேஷனா? ஆமா, எனக்கு மூட்டு வலி இருக்குல்ல, அதனால ஆபரேஷன். அதான் அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆபரேஷன் முடிஞ்சு நான் திரும்பி வரும்பொழுது நம்ம வீட்டு கதவை நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் திறக்கணும். என்னோட இந்த நம்பிக்கையை நீ ஏமாத்திர மாட்டிய. நிச்சயமா அதை நிறைவேற்றுவல்ல? நான் உங்ககிட்ட எப்படி சொல்வேன் அத்தை? அவர் என் மேல கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணல அத்தை. நான் எப்படி அவரை சமாதானப்படுத்த முடியும் அத்தை? அட அட இருங்க. அட சண்டை போடக்கூடாது, சரியா? எல்லா கிஃப்டையும் ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க, சரியா? நல்லா இருமா. நீ சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வரணும்னு ஆசைப்படுறேம்மா. போங்க குழந்தைங்களா, இப்ப நீங்க உங்க பாட்டி கிட்ட போங்க, சரியா? போங்க. எங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். வாங்க, வாசல் வரைக்கும் நான் கூட வரேன். சரிங்க. வாங்க. பாட்டி பாட்டி, இந்த கிஃப்ட்ஸ் இப்பவே பார்க்கணும். வாங்களே பாட்டி, கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாட்டி. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் அவரு கோவமா இருக்காரு, இன்னொரு பக்கம் தன்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும்னு அத்தையும் மாமாவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்ப நான் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப நடந்ததெல்லாம் எப்படி நடந்தது,
எந்த நிலைமையில நடந்ததுன்னு இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அப்பதான் என்னால அவரோட கோவத்தை சரி பண்ண முடியும். ஆனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? திருப்பதி எழுமல வெங்கடேசா, பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா, பணக்கார பொண்ணுயாஹோ பரதேசிதான் ஐயாஹோ. ஐயா திருப்பதி எழுமல வெங்கடேசா, பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா. பாட்ட நிறுத்துறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? ரமண, நீங்க இங்கிருந்து போங்க. ராஜேஷ், உங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு தம்பி? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கத்தி நான் பார்த்ததே இல்லையே. அதுவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு. புரியுது, மனசு சரியில்லைன்னா எதுவுமே நமக்கு சரியா தெரியாது. ஆனா ராஜேஷ் தம்பி, நீங்க இப்படி இருக்கிறது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. இங்க பாருங்க தம்பி, நாங்க எல்லாருமே உங்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கோம். அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படி என்ன நடந்ததுன்னு. எதுக்காக நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக வருத்தப்படுறீங்க? ராஜேஷ் தம்பி, மத்தவங்க கிட்ட சொல்றதால உங்களோட கவலை கம்மியாகும். நீங்களும் மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க விரும்ப மாட்டீங்களா? அவங்க துக்கத்தை பங்கு போட தானே பாப்பீங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அன்னைக்கு ஆர்த்திக்கு பண்ணீங்களே, ஆர்த்தியும் அமனும் பழகிறத பார்த்து நாங்க எல்லாருமே சந்தேகப்பட்டோம். ஆனா அன்னைக்கு நீங்க ஆர்த்திக்கு ஆதரவா பேசுனீங்க. அப்பதான் எங்க எல்லாருக்குமே புரிஞ்சது ஆர்த்திக்கும் அமனுக்கும் நடுவுல எந்த தப்பான உறவும் இல்லைன்னு. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. உங்களுக்கு ஆர்த்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால தான் சொல்றேன் தம்பி. அட்லீஸ்ட் நீங்க ஆர்த்தி கிட்டயாவது சொல்லுங்க, அவ பண்ண எந்த தப்பால நீங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு. அவ அப்படி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் இதை சொல்லலைன்னா இந்த பிரச்சனை என்னைக்குமே தீராது. நீங்க அத்தை கிட்ட மாமா கிட்டயும் சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க உங்களை நல்லா பாத்துப்பீங்கன்னு. ஆனா இப்ப நீங்க யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டேங்கிறீங்களே, எதையும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ராஜேஷ் தம்பி, நீங்க இப்படி இருக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, இப்படி அமைதியா இருக்காதீங்க, சொல்லுங்க. ராஜேஷ் தம்பி, ப்ளீஸ் சொல்லுங்க. சாரி, என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல. गोते गुड़ 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 ओए बुड़ 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 ओ
जय जय शिव शंकर काटा लगे न कंकर जय जय शिव शंकर काटा लगे न कंकर के प्याला तेरे नाम का पिया गिर जाऊंगी मैं मर जाऊंगी जो तूने मुझे ठान लिया இப்போ இப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க என்னோட கவலைய மட்டும் போக்கல, பெரிய பிரச்சனைக்கான வழியை காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so much. நீ ஏன் அமைதியா இருக்க? அமன் கிட்ட என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அப்படி என்ன விஷயத்த நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? இங்க பாருமா, இப்படி அமைதியா இருக்கிறதுனால எதுவும் நடக்காது. சொல்லு. புரியவே மாட்டேங்குதுமா. அந்த பாட்டை கேட்டதுல இருந்தே எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. என்ன பாட்டு? ஜெய் ஜெய் சிவசங்கர். வர வழியில நான் பர்ஃபின்னு ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் இந்த பாட்டை என்ன கேட்க வச்சான். அப்புறம் உன்னோட போன்லயும் இதே ரிங்டோன் தான். ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த அந்த பாட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற மாதிரியே இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிக்க நானும் முயற்சி பண்றேன். ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. புரியவே மாட்டேங்குது என்ன நடக்குது. அட, என்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பாட்டோட விஷயம் உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அப்போ நீங்க ரெண்டு பேரும் வேறொரு உலகத்துல இருந்திருக்கீங்க. உங்க ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சம் சாராயம் கலந்து கொடுத்துட்டேன். சாராயமா? ம், சாராயமா? அது அவர்கிட்ட குடிக்க சொல்லி சொன்னது நீதானா? ம். सौराष्ट्र सोमनाथम श्रीशैले मल्लिकार्जुनम उज्जयिनम महाकालम मोडकारम मालेश्वरम पारुल्यम वैदातम डाकनियाम भीमाशंकर सेतु वंदे दुरामेशम नागेशम உங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமானோட அருள் கிடைச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. இந்த பூஜை இப்ப முடிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் போய் பிரசாதத்தை வாங்கிக்கங்க. हर हर महादेव
सब इस दिल की ही तो मुश्किल है। அற்புதம் கடவுளே, விலகி இருந்தவங்கள நீ சேர்த்து வச்சிட்ட. சரிதான். இந்தாங்க சிவனோட பிரசாதம். சாராயமா? இல்ல இல்ல அமன், எனக்கு சாராயம் வேண்டாம். வேண்டாமா? சிவனோட பிரசாதம் வேண்டாமா? வெரி பேட் ஆர்த்தி. உனக்கு பூஜை மேலலாம் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்தா நீ குடிக்கணும். அமன் நானா? இந்த இப்ப நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க பாஸ்? இல்ல ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறீங்களா? உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களா? என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நான் இப்ப ஒன்றும் தடுமாறலாம. என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா சரி, இந்தா. கம் ஆன்ங்க. அரே வா, இதுதான் கான்ஃபிடன்ஸ். இன்னொரு கிளாஸ் வேணுமா? குடு குடு. குடு. சரி. உதய், கம் ஆன்ங்க. அமன் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிடணும். இன்னொன்னு கொண்டு வாங்க. இன்னொரு கிளாஸ். கம் ஆன்ங்க. இதுல நீங்க அமனை தோக்கடிச்சிடணும். அட நீ ஃப்ரெண்டா இனிங்க. ஜெயிச்சிட்டீங்க. திரும்பவும் இவர் தான் ஜெயிச்சாரு. அமன், உன்னால இவர் கூட காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. நீ எப்பவும் இவர் கூட தோத்து தான் போவ. शंकर